அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்திலே உங்கள் எல்லோரையும் இந்த நாளிலும் கூட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவருடைய அருள் ஆசீர் உங்கள் மீது மழையாக பொழிந்து நிறைவாக நீங்கள் அவருடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சிறப்பாக இந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் என்னிடத்திலே செபிக்க கேட்டிருந்தீர்களோ, யாரெல்லாம் சில கருத்துக்களை என்னிடத்தில் அனுப்பி ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்களோ எல்லோரையும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடையாக கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஏன் மக்களோடு ஓமையில் வாயிலாக பேசுகிறீர் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். ஆண்டவர் அதற்கு பதிலாக, உங்களுக்கு இறையாட்சியை காண்பதற்கும் அதை கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கொடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் இவர்களுடைய நெஞ்சமோ கொழுத்து விட்டது. இவர் நெஞ்சம் கொழுத்திருப்பதனாலே அவர்களால் காண முடியவில்லை. இவருடைய செவிகள் காதுகள் மந்தமாகி இருக்கிறது. எனவே இவர்கள் கேட்டும் கேளாமல் இருக்கிறார்கள், மனம் மாறாமல் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறீர்கள். இறையாட்சியை காணுகிறீர்கள், நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டு உணர்கிறீர்கள், அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி அவருடைய கட்டளைப்படி வாழ்கிறீர்கள். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற தகுதி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். எனவே ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.